இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூவோட ப்ரொஜெக்ஷன். இது வந்து டாப் வியூ. இது வந்து ரைட் வியூ பார்க்கும்போது வந்து இங்கே ஒரு கட் மெட்டீரியல் கட் ஆகிருக்கு. ஸோ 45 டிகிரியில் 20 mm. ஸோ ஃபஸ்ட் நம்ம டாப் வியூவில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா 40 mm. ஸோ 20 வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து 40, 70 லென்த் அண்ட் வித்து. ஸோ நான் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். நான் வந்து ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபார்ட்டி 70 30 mm. அதே மாதிரி இது வந்து 30 mm. இது 20. இது வந்து 40. லைன் எடுத்துகிட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் எல்லாமே வந்து 20 mm. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட்டில் இந்த ஸ்கெட்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் செட் ஏன்னா இங்கேருந்து நமக்கு கிரியேட் ஆகணும். ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து 20 mm தான். ஸோ ரைட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ லைன் எடுத்துகிட்டு ஸோ இப்போ ரிப் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ அதில் இந்த சைடு ஃபுல்லாக கொடுக்கலாம் 30 mm வரைக்கும். ஓகே. ஸோ வந்து ஃபுல்லாக இருக்குது 30 வரைக்கும் இருக்குது. ஏன்னா இது வந்து 40, இது வந்து 30 mm. நெக்ஸ்ட்டு வந்து இதை ட்ரா பண்ணலாம். இந்த பார்ட் வந்து இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சு. ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 20 mm கரெக்டாக. ரைட் கிளிக் ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சில் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் என்டிட்டிஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் கன்வெர்ட் என்டிட்டிஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே.
நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் இதில் கன்வெர்ட் என்டிட்டிஸில் இந்த லைன் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஃப்ட் பண்ணிக்கலாம். லாஃப்ட் போயிட்டு ப்ரொஃபைலில் இந்த ப்ரொஃபைலும் போட்டு ரைட் கவில் இந்த ஸ்கெட்சு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஃபினிஷ்டு.